கசிந்தா எங்க வா. உனக்கு பிரிம்பா சாக்லேட் எடுத்து வச்சிருக்கேன். பள்ளிக்கூடம் போகும்போது எடுத்துட்டு போ. என்ன அம்மா இத பாருங்க. என்ன கசிந்தா? இல்ல சாக்லேட்டையும் முடிச்சிட்டாளா? நகுலன், இப்போ இவர் தான் நாளன்று நாங்கள் தீர்மானிக்கும் வரைக்கும் எந்த விதமான சந்தேகமும் அவருக்கு வரக்கூடாது. ஓகே மச்சான். ஆளுங்க 2 வீக்ஸ் தான் நிற்கும். அதுக்குள்ள எல்லா தகவலையும் ஒழுங்காக சேகரிச்சு விஷயத்தை டக்குன்னு முடிச்சிடணும். வேணே கட்டாயம். அக்கோய் அக்கோய் அக்கா, அந்த லண்டன்ல இருந்து வந்த அண்ணாவை கொஞ்சம் பார்க்கணும். தம்பி தம்பி பொன்ராசு, அங்க பெரியவங்க 2 பேர் வந்து நிக்கிறாங்க. லண்டன்ல என்ன பிரச்சனை? அவங்க எனக்கு ஹெல்ப் பண்ண அந்த பாய்ஸ் அக்கா 5 மினிட்ஸ்ல வாரேன்னு சொல்லக்கா. நீ வாச்சு கடியா வெளிக்கிட்டு கொண்டு வா. டீ என்று தாங்க ப்ளீஸ். 8 மணிக்கு வர சொன்னீங்க. சாரி பாய்ஸ், கொஞ்சம் லேட் ஆச்சு. செய்யறதெல்லாம் செய்ய வேண்டிய நேரத்துக்கு செய்யாம இங்க வந்து 2 சாரி சொல்றது லண்டனுக்கு வேணும்டா. சரி, இதான் சாரி சொல்லி தப்பிடம் இல்லை. அண்ணா, அங்க கொஞ்சம் இடிஞ்சு போன இடங்கள் இருக்கு, அங்க போகுமா? முதல் போகலாம். ஹலோ, சொன்னெல்லாம் சொன்னபடியே நடக்கட்டுமா? கனகராஜன் கிளப் வவுனியா நகரத்திலிருந்து சுமார் 30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த கிராமம் யுத்தம் ஏற்படுத்திய அனர்த்தங்களை வெளிக்காட்ட போதுமான உதாரணமாகும். யுத்த நிறுத்தம் இந்த ஊர் மக்களின் முகங்களில் வேண்டுமானால் சிறு புன்னகையை கொண்டு வந்திருக்கலாம். ஆனால் அப்பாவி மக்கள் மீது நடாத்தப்பட்ட வன்முறையின் தழும்புகள் இன்னும் ஆறாத காயங்களாய் இருக்கத்தான் செய்கின்றன. வாழ்ந்த வீடில்லை, பயின்ற பள்ளி இல்லை, துதித்த கோயில் இல்லை, கோடி தெருவில்லை, விளைந்த வயலெல்லாம் கன்னிவடி, பயின்ற இடமெல்லாம் குண்டுகுழி. நகுல, நாளைக்கு அந்த லேடியை சந்திக்கலாமா? கேட்க வேணும். பாவம் அந்த மனுஷி, போய் கேட்டு பார்க்கலாம். சொந்த இடமே கனகராங்களா? நீங்கள் வந்து சந்திச்சதே எங்கட வீடுதான். ஆச்சரியமா இருக்கு. அது மட்டும் உடையவே இல்லை. ஜெயசிக்கு ஆபரேஷன்ல அந்த வீடு தான் கொமாட்டோ தங்க விடுதியா இருந்தது. ஐ சே, இன்ட்ரெஸ்டிங். எங்க படிச்ச நீங்கள்? எங்கதான்? என்ன கஜன் மௌனமா இருக்கிறீர்? ஹலோ. யா. கிடைச்ச தகவலாம் பார்த்தா ஒரே மாதிரி தான் இருக்கு. இன்னும் கொஞ்சம் தகவல் தேவையா இருக்கு. அமைச்சது நாளே பார்ப்போம். ஓகேடா, பாய். யா. மகள் எழுந்த அந்த தாயின் துடிப்பிற்கே உண்மையிலே என்ற உணர்வுல பாதிக்கும். ஒரு மனுஷனுக்கு நிகழக்கூடாத துன்பம் அவன் தன் ஆத்மீக உறவுல இழக்கிற பாவம் அந்த தாய். பிள்ளையும் தான். உங்களோட மனைவி ஏன் வரையில? மகளுக்கு பள்ளிக்கூடம் கொள்ளைக்கு கூட்டிக் கொண்டு வருவேன். காதல் திருமணமா இல்ல? காதல் திருமணம் தான். மனைவி இந்த இடம் இதே ஊர் தான். லக்ஷ்மி அவரோட பேர். நாளைக்கு என்ன மாதிரி? நாளைக்கு ஒரு பெரிய விசேஷம் இருக்கு. என்ன விசேஷம்? நாளைக்கு எல்லாருக்கும் ஒரு பாபிக்கு பாட்டி. எல்லாருக்கும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருத்த வீடு விருந்துக்கு போயிடார். பாட்டியும் கூற அதானே எல்லாருக்கும் ஒரு பெரிய பாட்டி. அதெல்லாம் சரி, இந்த பாபிக்கு வேண்டா என்ன? சொல்ல மாட்டேனே. நாளைக்கு வந்து பாருங்க.